நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். நடுவு நிலைமை. சொற்கோட்டம் இல்லாது செப்பம் ஒரு தலையா, உட்கோட்டம் இன்மை பெறின். விளக்கம். உள்ளத்தில் கோணுதல் இல்லாத தன்மையை உறுதியாக பெற்றால் சொல்லிலும் கோணுதல் இல்லாதிருத்தல் நடுநிலைமையாகும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜிப்மரில் செவிலியர் பணி வாங்கி தருவதாக கூறி 40 லட்சம் ரூபாய் மோசடி. பல்கலைக்கழக பதிவாளருக்கு போலீசார் வலை. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் விஜய் வாய் திறக்காமல் மௌனம் காப்பது ஏன்? பாஜக தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி. மீனவரை வழிமறித்து கொலைவெறி தாக்குதல். 8 பேர் கொண்ட கும்பல் கைது. ஆயுதங்கள் பறிமுதல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ஜிப்மரில் செவிலியர் பணி வாங்கி தருவதாக கூறி 40 லட்சம் ரூபாயை லஞ்சமாக பெற்று மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாகியுள்ள புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக துணை பதிவாளர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி உருவையாறு பகுதியைச் சேர்ந்தவர் முரளிதரன். இவர் தன்னுடைய தங்கைக்கு ஜிப்மரில் செவிலியர் பணி தேடி வந்துள்ளார். இந்த நிலையில் புதுச்சேரி அண்ணா சாலை லபோர்த் வீதி சந்திப்பில் டீ கடை நடத்தி வரும் ராஜ்குமார் என்பவரிடம் ஜிப்மர் பணி சம்பந்தமாக அறிமுகம் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து முரளிதரன் தன் தங்கைக்கு ஜிப்மரில் செவிலியர் பணி வேண்டும் என்று எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்க தயார் என தெரிவித்ததை அடுத்து ராஜ்குமார் தனக்கு தெரிந்த நண்பர் மூலம் நிச்சயமாக ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பிய முரளிதரன் இது குறித்து தன் தங்கை மற்றும் தங்கையின் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவரிடமும் தெரிவித்துள்ளார். அதற்கு அவர்களும் ஜிப்மரில் வேலை வாங்கி தரும்படி கூறியுள்ளனர். அதன்படி அனைவரிடமும் 40 லட்சம் ரூபாயை பெற்ற முரளிதரன் அதனை எடுத்து சென்று ராஜ்குமாரிடம் கொடுத்துள்ளார். அதன் பிறகு ஜிப்மர் செவிலியர் பணிக்கான முடிவுகள் வெளியானது. அதில் பணம் கொடுத்தவர்களின் பெயர்கள் பட்டியலில் இடம்பெறாததால் அதிர்ச்சியடைந்த முரளிதரன் ராஜ்குமாரிடம் பணத்தை திருப்பி கேட்டபொழுது அவர் கொடுக்க மறுத்ததால் இதுகுறித்து ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ராஜ்குமாரை கைது செய்தனர். விசாரணை செய்ததில் ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறி 40 லட்சம் ரூபாய் பெற்றது உண்மைதான் என்றும் அதில் 5 லட்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதம் 35 லட்சம் ரூபாயை அப்போது ஜிப்மரில் பதிவாளராக பணியாற்றிய மகேஷ் என்பவரிடம் லஞ்சமாக கொடுத்ததாக அவர் கூறியதை அடுத்து ஒதியஞ்சாலை போலீசார் இந்த வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றம் செய்தனர். இதனிடையே லஞ்சம் புகார் காரணமாக ஜிப்மரில் பதிவாளராக பணியாற்றி வந்த மகேஷ் புதுச்சேரி பல்கலைக்கழக துணை பதிவாளராக மாற்றம் செய்யப்பட்டார். அதன்படி தற்பொழுது புதுச்சேரி பல்கலைக்கழக துணை பதிவாளராக பணியாற்றி வரும் மகேஷை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த மகேஷ் கடந்த 4ஆம் தேதி முதல் தலைமறைவாகியுள்ளார். அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக துணை பதிவாளர் லஞ்சம் பெற்ற விவகாரம் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சிறுபான்மையினரான ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்கவில்லை என குரல் கொடுத்த விஜய் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் எதுவும் பேசாதது ஏன் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் விஜயை பார்த்தாலே திமுகவிற்கு பயம் என்றும் அவர் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக தீர்ப்பளித்த GR சுவாமிநாதனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட நிலையில் அதில் புதுச்சேரி நாடாளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் வைத்தியலிங்கம் முதல் கையெழுத்திட்டார். இந்த நிலையில் இந்துக்களுக்கு முதல் கையெழுத்திட்ட புதுச்சேரி காங்கிரஸ் MP வைத்தியலிங்கத்தை கண்டித்து முருக பக்தர்கள் மற்றும் இந்து இயக்கங்கள் சார்பில் சுதேசி பஞ்சாலை அருகே தீபம் ஏற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை,
புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், இந்து முன்னணி தலைவர் சனில்குமார் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் முருக பக்தர்கள் கலந்து கொண்டு ஹரோஹரா கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பேசிய அண்ணாமலை, கோவில் மலையில் மாமிசம் சாப்பிடலாம் என சொன்னபொழுது எதிர்த்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி இல்லை என்றும், ஆனால் தீபம் ஏற்ற வேண்டும் என சொன்னபொழுது அறநிலையத்துறை அதிகாரி எதிர்த்ததாகவும், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என பேசிய அவர் இந்து சமய அறநிலையத்துறையை கலைக்க வேண்டும் என்றார். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திருப்பரங்குன்றம் விவகாரம் எதிரொலிக்கும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக தவேகா தலைவர் விஜய் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காதது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்தில் கம் என்றும், கும்முன்னு இருக்க வேண்டிய இடத்தில் கும்முன்னு என அரசியலில் இருக்க முடியாது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் எதுவும் பேசாத விஜய் குறித்து அண்ணாமலை விமர்சனம் செய்தார். மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வக்பு வாரியம் மூலம் தர்காவை திமுக அரசு தூண்டி விடுவதாகவும், பாஜக இந்துக்கள் மற்றும் விஜயை பார்த்தால் திமுகவிற்கு பயம் என அண்ணாமலை தெரிவித்தார். மீனவரை வழிமறித்து கத்தியால் வெட்டி கொல்ல முயன்ற 8 குற்றவாளிகள் ஆயுதங்களுடன் கைது. புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே உள்ள நல்லவாடு சுனாமி குடியிருப்பை சேர்ந்தவர் வெற்றிவேல் என்கிற சத்தியமூர்த்தி. மீன்பிடி தொழில் செய்து வரும் இவருக்கு சசிகுமாரி என்ற மனைவி உள்ளார். நேற்று முன்தினம் இவரது உறவினரான கௌசிகன் நிச்சயதார்த்தம் நிகழ்ச்சி தானாம்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதனால் வெற்றிவேல் காரில் ஏற்றி வந்த மணப்பெண்ணை மண்டபத்தின் வாசலில் நிறுத்தி இறக்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது காரின் பின்புறமாக இருசக்கர வாகனத்தில் வந்த பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்த பிரவீன் என்பவர் வழிவிட சொல்லி தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டு சண்டையானது. இதில் பாதிக்கப்பட்ட பிரவீன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதனைத் தொடர்ந்து அன்று மாலை தவளக்குப்பம் காவல்துறையினர் இரு தரப்பினரையும் அழைத்து பேசி அனுப்பியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அன்று இரவு சுமார் 10 மணியளவில் பிள்ளையார்திட்டு கருமாதி கொட்டகை அருகே காரில் சென்ற வெற்றிவேல் மற்றும் அவரது மனைவி சசிகுமாரி ஆகியோரை பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்த ஏழுமலை, தர்மராஜ், குருமூர்த்தி, ஹரிஹரன், விஸ்வா, யஷ்வந்த், சரவணன், ரகு ஆகியோர் வழிமறித்து இரும்பு ராடு, பட்டாக்கத்தி மற்றும் தடி உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி தாக்கினர். இதனை தடுத்த சசிகுமாரியும் தாக்கியதோடு காரையும் உடைத்து சேதப்படுத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதனால் பாதிக்கப்பட்ட வெற்றிவேல் மற்றும் அவரது மனைவியும் உறவினர்கள் உதவியுடன் கிருமாம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக புதுவை அரசு பொது மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள நிலையில் அவரது உறவினர்கள் மற்றும் நல்லவாடு மீனவ கிராம மக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த தெற்கு எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன், இன்ஸ்பெக்டர் பொறுப்பு சஜித், சப் இன்ஸ்பெக்டர்கள் முருகானந்தம், ஜெயகுருநாதன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைய செய்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்று காலை மீண்டும் நல்லவாடு மீனவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு நல்லவாட்டிலிருந்து ஊர்வலமாக தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் நின்று சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். எனவே மீண்டும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் குற்றவாளிகளான 8 பேரை தவளக்குப்பம் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 2 கம்பி ராடு, பட்டாக்கத்தி, தடி, 2 மோட்டார் பைக் ஆகியவைகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதனால் அப்பகுதியில் 2 நாட்கள் பரபரப்பாக காணப்பட்டது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். காரைக்கால் அம்பக்கரத்தூர் கிராம பஞ்சாயத்திலிருந்து தலையாரி தெரு, தலையாரி சந்து, தலையாரி கிழக்கு தெரு மெயின் ரோட்டில் IOBக்கு கிழக்கு, மதராச தெரு, புதுமனை தெரு, ரைஸ் மில் தெரு, பழைய அம்பக்கரத்தூர், காலனிப்பேட், கண்ணாப்பூர்பேட் ஆகிய பகுதிகளை அப்பகுதி மக்களின் கருத்துக்களை கேட்காமல் நல்லம்பல் கிராம பஞ்சாயத்துடன் சேர்த்துள்ளார்கள். இதனால் 100 நாள் வேலை செய்பவர்கள் தங்கள் பகுதியை விட்டுவிட்டு நல்லம்பல் பகுதிக்கு சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் தமிழக பகுதியும் கடந்து வந்து வேலை செய்ய வேண்டியுள்ளது.
மேலும் தற்போது 100 நாள் வேலை உள்ளதை 125 நாட்கள் ஆக்கியுள்ளார்கள். அதனை உறுதி செய்ய வேண்டும். மேற்கண்ட அம்பகரத்தூர் பகுதியை சேர்ந்தவர்களுக்கு அப்பகுதியிலேயே 100 நாட்கள் வேலை கொடுக்க வேண்டும். மேலும் பஞ்சாயத்தை பழையபடி அம்பகரத்தூர் உள்ளேயே இருக்க ஆவணம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் BDO அலுவலக வாயிலில் நின்று காரைக்கால் மாவட்ட கடைமடை விவசாயிகள் சங்கம் சார்பாக கோஷம் எழுப்பப்பட்டது. இதில் காரைக்கால் மாவட்ட கடைமடை விவசாயிகள் சங்க தலைவர் சுரேஷ், துணைத் தலைவர் பாரி, ரவி, இணை செயலாளர் பாஸ்கர், கணேஷ் குமார், 100 நாள் வேலை செய்யும் தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். போலி மருந்து விவகாரத்தை கண்டித்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சார்பில் டெல்லி ஜந்தர் மந்திரில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஓட்டுப்பதிவு முறைகேடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் புதுச்சேரியில் நடந்துள்ள போலி மருந்து தயாரிப்பில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் சார்பில் நேற்று டெல்லி ஜந்தர் மந்திரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. மாநில தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, MLAக்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரமத், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, கமலக்கண்ணன், ஷாஜகான், முன்னாள் தலைவர் சுப்பிரமணியன், சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் MLAக்கள் அனந்தராமன், பாலன், கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது புதுச்சேரியில் நடந்த போலி மருந்து தயாரிப்பு விவகாரத்தை CBI விசாரணை செய்து முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், பின்னணியில் உள்ள முக்கிய பிரமுகர்களை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை பாரதியார் கிராம வங்கியின் பெயரில் பாரதியார் பெயரை மத்திய அரசு நீக்கியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை பாரதியார் கிராம வங்கி புதுச்சேரியில் பல இடங்களில் செயல்படுகிறது. தற்பொழுது அதன் பெயர் புதுச்சேரி கிராம வங்கி என மாற்றப்பட்டுள்ளது. அதன் சின்னமும் மாற்றி அறிவிப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி கிராம வங்கியில் பாரதியார் பெயர் நீக்கப்பட்டுள்ளதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். வங்கி தரப்பில் இது பற்றி விசாரித்த பொழுது இந்தியாவில் உள்ள அனைத்து கிராம வங்கிகளின் பெயரையும் வங்கியின் சின்னத்தையும் நிலைப்படுத்தும் விதமாக மத்திய அரசு புதிய அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி இனி அந்தந்த மாநிலத்தின் பெயரை தொடர்ந்து கிராம வங்கி என்ற பெயரில் அழைக்கப்படும். இந்த அரசாணையின்படியே புதுவை பாரதியார் கிராம வங்கி புதுச்சேரி கிராம வங்கியாக பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக என்றார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் தொழில்நுட்ப திறன் கொண்ட நீதிமன்ற ஊழியர்களை நியமிக்காமல் இ-ஃபில்லிங் முறையை கட்டாயப்படுத்தி இருப்பதை கண்டித்து காரைக்காலில் வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம். இ-ஃபில்லிங்கான போதிய இணையதள வசதிகள், போதிய உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் தொழில்நுட்ப திறன் கொண்ட நீதிமன்ற ஊழியர்களை நியமிக்காமல் இ-ஃபில்லிங் முறையை கட்டாயப்படுத்தி இருப்பதை கண்டிக்கும் வகையிலும் இ-ஃபில்லிங்கிற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வரை மேனுவல் ஃபில்லிங் முறையை அனுமதிக்க வலியுறுத்தி காரைக்கால் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் வழக்கறிஞர் சங்க தலைவர் திருமுருகன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் வெளியான மாண்புமிகு பறை திரைப்படம் வெற்றி பெற வேண்டி திரைப்பட குழுவினர் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான பறை இசைக்கலை அனைவராலும் ரசிக்கக்கூடிய கலையாகும். இந்த கலையின் பெருமையை உலகுக்கு எடுத்துரைக்கும் வகையில் சுபா மற்றும் சுரேஷ் ராம் ஆகியோர் தயாரிப்பில் விஜய் சுகுமார் இயக்கத்தில் உருவான மாண்புமிகு பறை திரைப்படம் புதுச்சேரியில் நேற்று வெளியானது.
பறைசியின் பெருமையை உலகுக்கு தெரிவிக்கும் வகையில் கதைக்களத்தில் உருவான மாண்புமிகு பறை திரைப்படம் வெற்றி பெற வேண்டி திரைப்பட குழுவினர் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் தியேட்டர் முன்பு ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். இதுகுறித்து அவர்கள் கூறும்பொழுது, பறைசியின் பெருமையை உலகுக்கு பறைசாற்றும் வகையில் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் கவரக்கூடிய திரைப்படம். எனவே அனைவரும் படத்தை பார்த்து பறைசியின் பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். டியூஷன் மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற 3 பேர் கைது. புதுவை திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கதிரேசன் மற்றும் போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது புராணசிங்குபாளையம் அரசு பள்ளி அருகே 3 பேர் நின்று கொண்டு டியூஷன் சென்று வரும் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக தகவல் கிடைத்தது. உடனே போலீசார் அங்கு சென்றனர். போலீசாரை கண்டதும் 3 பேரும் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றனர். போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் சிறுவந்தாடு மோற்றுக்குளம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சுப்பிரமணியனின் மகன் சுபாஷ், புராணசிங்கபாளையம் பேட் மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த குமாரின் மகன் சிந்தனைதாசன் என்கிற தாஸ் மற்றும் முகேஷ் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து 32 கிராம் கஞ்சா, செல்போன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஜிப்மரில் செவிலியர் பணி வாங்கி தருவதாக கூறி 40 லட்சம் ரூபாய் மோசடி. பல்கலைக்கழக பதிவாளருக்கு போலீசார் வலை. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் விஜய் வாய் திறக்காமல் மௌனம் காப்பது ஏன்? பாஜக தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி. மீனவரை வழிமறித்து கொலைவெறி தாக்குதல். 8 பேர் கொண்ட கும்பல் கைது. ஆயுதங்கள் பறிமுதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.